அப்ப அவர் கையெழுத்திடுற இல்ல இந்த இடத்துல ஒரு கேள்வி, அவர் கையெழுத்திடணும். ஒரு தப்பான விஷயத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா அந்த தப்பானவங்க மாட்டணும்னு கையெழுத்திடுறாருன்னா அவர் அதுல சிக்கிருக்க மாட்டாருன்னு அர்த்தம். மோடி அதுல மாட்டியிருந்தா எப்படி அது வெளியே வரணும்னு நினைப்பாரு? அவரே மாட்டணும்னு அவரே நினைக்க மாட்டாருல்ல. அவரு 92 தான் அவருக்கு தொடர்பு இருக்குது. ஆண்டுகள் பல கடந்துருச்சு. அது இது இப்போ உள்ள விஷயம் தான் நினைச்சுக்கிட்டு அவர் நினைஞ்சார், கையெழுத்து போட்டு விட்டார். அவருக்கு இப்போ உள்ள தொடர்பு கிடையாது. இந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 92 உள்ள அந்த தோட்டத்தில் அவர் இருக்கிறார். அவர் அந்த பெண்களோட டான்ஸ் ஆடுற வீடியோக்கெல்லாம் வந்திருக்கிறது. அப்ப இந்த இதுகள்லாம் வந்து நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா அதை வெளியிடுறதுக்கு உத்தரவு போட்டுறாங்க. ஒரு நீதிமன்ற ஆவணங்கள் வந்து பப்ளிக்கில் வைக்க மாட்டாங்க. நீதிமன்ற ஆவணங்களை வந்து இந்த விஷயத்தை வந்து நீதிமன்றத்தினுடைய இணையதளத்தில் யார் வேண்டாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த எப்சின் ஃபைல்ங்கிறத வெளிப்படுத்துறாங்க. அதுல என்னன்னு கேட்டா அதனுடைய பக்கம் 30 லட்சம் பக்கங்கள். அது இந்த எப்சின் ஃபைல்ங்கிறது சும்மா பேப்பர் மாதிரி இல்லை, 30 லட்சம் பக்கங்கள். அப்ப எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாத்துக்கிறங்க. அந்த பேப்பர் பிரிண்ட் எடுக்கணும்னா முடியாது, ஆன்லைன்ல தான் பார்க்க முடியுமே தவிர தேவையான பகுதிகள் எடுக்கலாமே தவிர அவ்வளவு பிரம்மாண்டமான ஃபைலா இருக்கிறது. அது உள்ளக்க வந்து அந்தக்குள்ள 2000 வீடியோக்கள் இருக்குது. அந்த வீடியோக்கெல்லாம் திரட்டிக்கிறாங்க. 2000 வீடியோன்னா என்னன்னு கேட்டா ஒவ்வொருத்தரும் அவங்க அழைச்சிட்டு போனது, ஒரு பிரமுகர்கள் வந்தது, அந்த பெண்களோட அவங்க சல்லாபம் பண்ணது, இது எல்லாத்தையும் அவனே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். எப்சின்கிறால என்ன செய்யறான், வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான். அதெல்லாம் வந்து எப்சினை வந்து அவனுடைய இதை உள்ள நுழைஞ்சு சோதனை பண்ணும் பொழுது, அந்த அரண்மனைக்குள்ள சோதனை பண்ணும் போது, அவனுடைய லேப்டாப்பை சோதனை பண்ணும் பொழுது இவ்வளவு விவரங்களும் கிடைக்கிறது. அது மாத்திரம் இல்லாம 1,80,000 புகைப்படங்கள், போட்டோஸ், அதாவது வீடியோக்கள் 2000, 1,80,000 போட்டோஸ் கிடைக்கிறது. இது வந்து இது எல்லாம் வந்து எதுல வச்சிருக்காங்கன்னா 300 ஜிபி ஹார்ட் டிஸ்க், 300 ஜிபி ஹார்ட் டிஸ்க் அவ்வளவு கொள்ளளவு உள்ளதுல வச்சிருக்கிறாங்க. இது வந்து அமெரிக்க நீதித்துறை இணையதளத்துல வந்து இந்த 30ஆம் தேதி தான் வெளியே வருது. இது வெளியிடுறதே எப்போ வருதுன்னு கேட்டா இப்ப முந்த நாள் தான் என்ன செய்யறாங்க, இந்த விஷயத்தை வந்து நீதிமன்றம் இதுல ஏத்தி விட்டாங்க இணையதளத்துல.